ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பொட்டேட்டோ, ஆனியன், வாழைக்காலெல்லாம் நம்ம பஜ்ஜி செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ரொம்பவே ஈஸியான ஒரு பஜ்ஜி ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கற்பூரவள்ளி இலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அப்போ தான் நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கற்பூரவள்ளி இலையை இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெகுலராக எப்பவும் போல் பஜ்ஜி போட வேண்டியது தான். இப்போ இதே மாதிரி எல்லா இலையும் டிப் பண்ணி பஜ்ஜி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கற்பூரவள்ளி இலை பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் போட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு அது வந்து செட் ஆகாது. சரி, மிளகாய் பஜ்ஜி போடலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் அது பிடிக்காது. ஆனால் இந்த பஜ்ஜி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.